64 போகுது. 64 வயசு உங்களுக்குன்னு சொன்னா என்ன விட உங்களுக்கு 3 வயசு தான் கூட. அடிச்சு போட்டுரும். பாலியோட தாங்க அம்மாட்ட சரி எவ்வளவு பட்டிடாது தாங்க. எவ்வளவு நாள் இவர் இதை பாக்குறது தெரியுமா? நான் எவ்வளவு அம்மா அது இப்ப பாருங்க. நந்தினி அம்மாவின் தொழில் இதுதான். அதாவது நாங்க மாதம் மாதம் உதவி செய்யற அம்மா வர்ற கஷ்டத்தை வந்து பாருங்க. நடந்து போய் அப்படியே தண்ணிக்குள்ள ஜால எவ்வளவுக்கு எடுத்தா தான் எனக்கு தூக்கி பேக்ல போடலாம். இதாங்க 5 5 10 10,000 காசு உங்களுக்கு. லண்டன் நாட்டில் இருக்கிற நம்மட பீட்டர் அண்ணா உங்களுக்கு வந்து 10,000 காசு தந்திருக்கீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,000 10,000 10,000 காசை நாங்கள் திரும்பி எடுத்துகிட்டு நந்தினி அம்மாட்ட வந்து போகிறோம். நந்தினி அம்மாவை வந்து அன்றைக்கு போய்ட்டு நாங்கள் தேடி திரிஞ்சினாங்க. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் தேடி திரிஞ்சிட்டு வீட்டை வந்த பிறகு அடுத்த நாள் வந்து ரோஸ்மேரியோட தங்கச்சி மலர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தா, தம்பி அவட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்து பழுதாக வந்து போயிட்டு, அதனால தான் நான் வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணலையா, தூரங்கியோ வந்து போயிருந்தவன் சொல்லியிருந்தா. இப்போ அந்த வகையில் இப்போ இன்றைக்கு நந்தினி அம்மாட்ட வந்து நாங்கள் போயிட்டு நந்தினி அம்மாவுக்கு இந்த இருக்கிற 10,000 காசு, அதாவது மாதாந்த உதவி, லண்டன் நாட்டில் இருக்கிற பீட்டர் அண்ணா வந்து இந்த உதவி வந்து செய்கிறவர். அந்த வகையில் அந்த பீட்டர் அண்ணா தந்த இந்த காசை கொண்டு போயிட்டு நந்தினி அம்மாவோட கையில் ஒப்படைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நந்தினி அம்மா எப்படி இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு என்று சொல்லி அவட்ட முஸ்பாத்தி கதையிலும் காய்ச்சிட்டு இந்த வீடியோவில் வரப்போகிறோம். யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து போய் விட்டுருக்குறோம். நந்திரியா பயிருப்பாவா இருக்க மாட்டாவாட்டு தெரியாத ஒருத்தருக்கும் பாவம் இன்றைக்கும் இல்லாட்டி காசு கொடுக்குறதில்ல. அதுக்கு உனக்கு 5,000 எனக்கு 5,000 போயிட்டு கிழங்கு பார்த்து சாப்பிடுவோம். இன்னும் அது பைக்கில் அடிக்குது. கேட்டு தந்துரு காட்டி. நான் அங்கால வச்சுட்டு வரேன் பைக்கு. Oh my God. ஓ என்ன நிக்காங்கல்ல. அம்மா, நந்தினி அம்மா, நந்தினி அம்மா, அம்மா இல்லையா? எங்கய்யா போன் கொண்டு போறாவா? போன் பே பழுதா போயிட்டு ஓகே ஆயிட்டா? சரி நான் எடுத்து பாக்கணியா. அப்படியா? இப்பயா போறாங்க? இனிமே இல்லனே அண்டைக்கு வந்து நான் வீடு எல்லாம் பூட்டி கிடந்து. நான் கோடுத்து பாக்கணியா, கோடுத்து பாக்க ஸ்டாப் பண்றேன். கோடுத்து இப்பதான் வந்து மக்களே நந்தினி அம்மாவோட ரியலான தொழில் என்ன, நந்தினி அம்மா எப்படி அந்த மட்டிகளை வந்து பிடிக்கிறா, எப்படி மீன் பிடிக்கிறா என்ற விஷயத்த வந்து இந்த வீடியோடாக வந்து பார்க்க போறீங்க. என்ன காரணம்னா, போன முறை நாங்கள் வந்து மேரி அம்மா வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து காட்டியிருந்தோன்னே, அதே இடத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம். அந்த ரியலான சிச்சுவேஷனை வந்து பார்க்குறக்கா. இப்போ நாங்கள் வீட்டை வந்து கதைச்ச மட்டும் இல்லை, நந்தினி அம்மாவோட மகன் வந்து சொல்லியிருந்தார் வீட்டை வந்து அவர் வந்து இல்லை. எங்க சிரிக்க சரியா, அவன் வீட்டை வந்து அவன் இல்லை, அவன் வந்து மட்டி பிடிக்கிறதுக்கு போயிட்டு அவன் மகன் சொல்லியிருந்தாவோ. அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறோம். அந்த மட்டி பிடிக்கிறத வந்து பார்க்குறேன். மட்டியை பிடிக்கிறா பவித்ரன் அவர்த்துக்கிட்டே போட்டு
ஓ அதான் கதைகளே அவடுத்திட்டு போட்டு அவிச்சி அதை உடைச்சிட்டு வருவான். ஓ அதான் சொல்றேன். கோயில் ஒன்று இருக்குன்னு இல்லை. இந்த பாருங்க இந்த இடத்த வந்து பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால வயல் நடுவுல ரோட்டு, அங்கால ஆறு. எஸ் அந்த அதை காட்டுங்க வைத்திருங்க. அந்த வீடு மாதிரி இருக்குல்ல அதை கொஞ்சம் காட்டுங்க. அதுதான் அதுக்கு பின்னுக்கு தான் அந்த மட்டியை வைக்கிற வேலை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தாலாம் போட்டு அவிச்சிருக்கு. ஓ அதான் குறைக்க வருவாங்களா? சுண்ணாம்பு கடல் சிப்பியா தான் இருக்கிறேனே. அது சரி. இதால இப்ப நம்ம கார்ல வந்திருந்தா கஷ்டப்பட்டுருக்கோம். போன வர பட்டம் இப்ப பைக்ல ஓடலாம். கிசுக்குன்னு ஓடலாம். எங்கடா அப்போ அது என்ன காட்டுற நீ சத்தி எடுக்க போறாங்க நாயா அது? அந்த நிக்காங்கடா. நந்தினி அம்மாவோட ஜூம் பண்ணி பாரு. ஜூம் பண்ணி பண்டூடி இல்லையா? இந்த வீடியோ வந்து பாக்குற யாராவது எங்களுக்கு வந்து ஒரு பைனக்குலர் ஒன்று வேண்டிதாங்களே. எங்களுக்கு ஒரு பைனக்குலர் ஒன்று வாங்கித்தாங்களேன்னு யாராவது. இதால போமா வண்டி பச்சாச்சுன்னா நல்லா தாண்டா இருக்கு வியாபாரம். ஓ போலாம். ஓ இங்கடா இங்க இல்லையடா. அப்படிடா. சரியா மக்களே? இன்னும் பின்னுக்கு தாண்டி வரணும் என்றாகும். அப்ப நாங்க நினைக்கிறோம் போன முறையை தாண்டி நின்றுருக்காவோல்லனே. ரோட்ரு அந்த அடிக்காவோடா. ஓ மை காட். இன்றைக்கு எங்களுக்கு இங்கே அவட வீடு அதாவது பாடி எண்டுவாங்கண்ணே. ஓ நோ அம்மா. அப்ப எனக்கு மட்டி எங்க உடிச்சு வச்சிருக்கீங்களா? பாடியோட தாங்க அம்மாட்ட சரி எவ்வளவு பட்டிடாது தாங்க. எவ்வளவு நாள் இவர் இதை பாக்குறது தெரியுமா? நான் எவ்வளவு அம்மா அது ஒரு சுண்டு 100. இது இவ்வளவும் செய்யறதுக்கு இப்ப எவ்வளவு நேரம் பிடிச்சிச்சு அம்மாக்கு? என்னது இல்ல அதை பிடிங்க எப்படி பிடுங்க. விடிய 7:30 வந்ததா? 7 மணி. ஓ மை காட். இது வந்துமா அந்த திகைக்காதா? திகைக்க பண்ணுவாங்க. நல்ல மட்டியா கறி டேஸ்டானே. இது எவ்வளவுக்கு விற்பீங்க? இது இப்போ ஒரு 800 ரூபாய்க்கு கொடுப்பேன் நான். 13 12 13 1300 ரூபா. 1300 என்ன கணக்குன்னு? இதுதான் வாழ்க்கை. இப்போ கொஞ்ச காலமா இந்த 2 மாசமா ஓடுறோம். இதுல தான் 8 சுண்டு தான் எடுப்பேன். இன்றைக்கு தான் கூட எடுத்திருக்கேன். இன்றைக்கு தான் கூட எடுத்திருக்கேன். 7 சுண்டு 8 சுண்டு 7 சுண்டு. அது யாரு? அது அம்மாடியா? அது அம்மா. அது எவ்வளவு? இதை வச்சுதான் ஜோக்கோட்டி இந்த 2 மாசமா இந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கேன். இதை வச்சுதான் எப்படி பிடிப்பீங்க? எனக்கு பிடிச்சி காட்ட மாட்டீங்களா? பச்சை போத்தல். பச்சை போத்தலோ
அங்க இருந்து பேக்ல போட்டு இழுத்துட்டு வரும். இது நாங்க நேரத்தோட மட்டி எடுத்துட அந்த குத்தி வச்சிருக்கிறேன். அந்த இருக்கிற பச்சை போத்தல் வந்து இப்ப அந்த இருக்கு பச்சை போத்தல் அந்த அந்த ஒரு கம்புல குழுவுன மாதிரி இருக்கு. அவ இங்க இருந்து அந்த பச்சை போத்தலுக்கு போய் தான் மட்டி பிடிச்சிட்டு வராங்க. மட்டி அங்க இருந்து அத்தாங்கல் எடுத்து பேக்ல போட்டு அங்க இருந்து இழுத்து வருவோம். படாத பாடுபட்டு வருவோம். அம்மாட்ட குடிச்ச பால் வந்துரு. அம்மாட்ட குடிச்ச பால் வந்துருவேன். நீங்க நீங்க எங்க மறுக்குற? உங்களோட ஆறாங்குறுக்கு. நீங்க எந்த இடம்? ஆறாங்குறுக்கு. உங்களோட பிள்ளை எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க. நீங்க இப்ப தனியவா? இப்ப நீங்க உங்களோட தொழில் இதுதானே? ஓ, நான் உண்மையை சொல்ல போனா மகன் பென்ஷன் கொஞ்சம் எடுத்தேன். இப்ப தட்டுப்படுத்தாரு. பென்ஷன் இல்லனே. ஜோ மட்டி எடுத்து காட்டி பார்க்க போறீங்களா? எடுத்து காட்டுங்களா பா முஸ்பாதியே. இந்த வாரம் அவுட் காட்டு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மைக்க உள்ள தட்டி விட்டாங்க. கொஞ்சம் இருங்க. அவருக்கு மட்டி எடுத்து காட்டுடா. இப்போ வாங்க காய்ச்சி காய்ச்சி எடுக்கணும். எப்படி எடுக்கணும் செய்முறையெல்லாம் சொல்லி அத்தாங்க அத்தாங்க வேணாம் மாமி. இந்த சட்டை நனைஞ்சு போயிரு மாமி. இந்த வாரம் கொஞ்சம் நீங்க ஜோக்குட்டி அதை கொஞ்சம் இது செய்ய. இப்போ பாருங்க நந்தினி அம்மாவின் தொழில் இதுதான். அதாவது நாங்க மாதம் மாதம் உதவி செய்யற அம்மா வர்ற கஷ்டத்தை வந்து பாருங்க. நடந்து போய் அப்படியே தண்ணிக்குள்ள இந்த மட்டியை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. எவ்வளவு தூரம் வந்து போறாங்கன்னு சொல்லி பாருங்க. அம்மா கையை காட்டி இங்க பாருங்க. அவ்வளவு தூரம் போறீங்களா? இல்ல விட மட்டும் விடத்துக்குள்ள 1-2 கிடக்கு. ஓகே பாருங்க இங்க பாருங்க மக்களே. அவ்வளவு தூரம் போய் நின்றுதான் இந்த மட்டியை வந்து அப்படி காலால எடுத்தா செய்யணும். இல்ல கையால. கையாலையா? ஆமா. சரி சரி காணு காணு வாங்க வாங்க வாங்க. பாருங்கப்பா இப்படி ஒரு ஒரு கூட ஃபுல்லா எடுத்துட்டு வருவீங்கண்ணே. இதால எவ்வளவுக்கு எடுத்தா தான் எனக்கு தூக்கி பேக்ல போடலாம். அது ஃபுல்லா எடுத்தா தான் இதால இவ்வளவுக்கு எடுப்பேன். எடுத்தா தான் நான் தனியா தூக்குவேன். தனியா தூக்குவீங்க? பாருங்க இப்ப எங்களுக்கு இதை எடுத்து காட்டணும்ன்றதுக்காக வந்து நந்தினி அம்மா போயிட்டு ஒரு சாம்பிளுக்கு 2 மட்டியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க 2-3 தான் இப்ப எடுக்க விட்டீங்க. இத இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்வீங்க இத இப்ப? இத நாங்க இனி கழுவி பானையில போட்டு நெருப்பு போட்டு அவிப்போம் தண்ணி ஊத்தி. ஓகே இந்த மட்டியை நீங்க எனக்கு இப்ப காட்டின மட்டி இப்ப காலையில இருந்து புடிச்சு கொண்டிருக்கீங்களா? புடிச்சு அவிச்சு கொண்டே இருக்கேன். சாப்பாடு என்ன எல்லாருக்கும்? நாங்க கொண்டு வந்தோம். நாங்க மாமி தண்ணி சோறு கொண்டு வந்தேன். நான் அது இது கொண்டு வந்தேன். நான் பனிசு. வாங்க அப்படி. இது இவ்வளவு இப்ப உங்களோட கைவண்ணம் தானா? இது எவ்வளவு நந்தினிட. நந்தினி அம்மாவின் கைவண்ணம். அது அவ்வளவு அம்மா மாமியிட மாமியின் கைவண்ணம். உண்மையா சூப்பரா இருக்கு மக்களே. எங்களுக்கு இதை வந்து பார்க்கக்குள்ள ஒரு சூப்பரா இருக்கு. என்ன வைத்துறேன் 2 அடுப்பு அவங்க பானையில வைப்பாங்க. இந்த நான் 2 எண்ணம் இதுதான். பாபா இது என்னது? இதுலதான் கழுவி போட்டா என்ன இதால 9 இல்லாட்டி 10 ஆயிப்பு. கஷ்டம் தான். வேற பெரிய இனங்கள் இல்ல என்னட்டு இல்லாடி அம்மா என்ன செய்யலாம்? இந்த வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கை மாறும்? என்னம்மா என்னத்த சொல்ற என்னத்த பேசுற இருக்கிறான். நான் இப்ப சொல்லி போட்டேன் தானே. அது வந்ததுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருது இல்லண்டு. எவ்வளவு வந்து மாசம்? 10,000 ரூபாயா? அது வருது இல்ல. அந்த 10க்குள்ளதான் வந்தா உடுப்பு வேண்டணும், துணி வேண்டணும், சாப்பிடணும். இல்ல அதுதான் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள நான் போறல்லம்மா. இந்த பாடல கை தொழில் இல்ல. நான் வந்து இந்த பக்கத்து வீட்டுல இந்த பிள்ளை தெரியும். என்னமா அந்த அருந்தறி வீட்டுல இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதாவது அவ புள்ள மாதிரி அவையோடவே இருக்க. நான் ஏசுனேன் உங்களோட பேர பிள்ளைகளோட இருக்கலாம் தானே மாமி ஏசுனேன். நாம போய் 4 நாளைக்கு இருக்க மாதிரி 4 தான் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க. வந்துதாவு அவங்களோட சின்ன பிரச்சனை அவங்களோட குடும்பத்துக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் வேலைன்னு வாங்க. அது கோப்படா நாம அப்படி இருக்காண்டி. இது வெயில்ல பட்டா வெந்துரும். எது
காஞ்சிடும். இப்ப இது வந்து 200 ரூபாய்க்கும் அது வந்து 200 ரூபாய்க்கும் தரீங்களா? நமக்கு என்ன தாரணை தங்கம். உங்களுக்கு எத்தனை துண்டு வேணும்? 2 பேருக்குமா வேணும்? சுண்டுல 2 வாளியும் போடும் உங்களுக்கு. எடுத்துட்டு போங்கப்பா. எப்படி இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னு புடுங்கி திண்டான அனுமானம். அது என்ன என்ன கதை? அப்படி ஒன்றும் இல்லையா? அது அது என்ன கவிதை? அது என்ன கவிதைடாது? உதவி செஞ்சானாம் பெருமானு புடுங்கி உதவி செஞ்சான் பெருமான் புடுங்கி திண்டுச்சான் அனுமான். அது மாதிரிதான் இருக்கு இந்த கதை. இவங்க காலையில இருந்து புடிச்சிட்டு வந்த மட்டிய நாங்க வந்துட்டு 200 ரூபா படி 400 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போறோம். சரி விடுங்கம்மா, நான் வேண்டாம் உள்ளே. இது என்னதும்மா? அத்தாங்க அதுல மட்டி எடுக்க கொண்டு போவோம். இதுதானே அது மாமிட. அது ஏனம்மா நீங்க இப்ப இந்த மட்டியை பிடிக்கிறதுக்கு பதிலா மீனை பிடிக்கலாமே? இல்லையா மீன் இல்லையா? மாமி உங்களோட மட்டி கொண்டு ஒரு பேக் பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. அம்மா நந்தினி அம்மா அங்க வாமா ஜங்கி. பாய் பாய் பாய். என்ன எப்படி பாக்குற? கல்லம் பாக்குறமா? இங்க காய்க்கு விலங்க கொஞ்சம் பாய்ச்சி பிடிக்கும். விலங்குதா? மூக்குத்தி தான் அது ஒரு தங்கம் அது மட்டும் தான் இருக்கணும். தங்கச்சி வாங்கிட்டு தங்கம் அது எத்தனை? யாருக்கு தெரியும்? 5000 வாங்கி தந்தா. நான் வீட்டை போனேன், உங்களோட மகன் நின்றான். அவரா சொன்னேன் வந்து நீங்க இல்லையா மண்டி. போன முறை வந்து நான் இந்த எல்லா இடமும் நந்தினியமோ வீடியோவிலையும் கிடக்காம பாத்துறீங்களா? என்கிட்ட ஃபுல்லா சொன்னால அம்மா ஜோ குட்டி கத்துறானோ கூட ஜோ குட்டி கத்துறாவோ அம்மா நந்தினி அம்மா அவ காணல கத்துறேன். என்ன ஃபுல்லா சொன்னேன். அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மணி ஜோ தம்பி இருக்காரு நந்தினி அம்மாவை காணலையா மாத்தங்கரையில கத்துறேன். மட்டி உடிக்க போயிட்டேன் தங்க. இந்த மட்டி எடுத்தா கூனி பிடிக்கலையா? நீங்க கூனி இல்லம்மா, கூனி இல்ல ஒன்றும் இல்ல ஆத்துல. பேசுவாங்கனே என்ன செய்ய, எல்லாம் பிரச்சனை தான் ஜோ. நம்ம வட்டக்கரம் பிரச்சனையா இருக்குனே. நான் வட்டக்கரம்னா தான் நிம்மதியான சாப்பாடு. அதுக்காக நான் வட்டக்கரம். எனக்கு இப்ப இந்த 1ஆம் தேதியோட 64 போகுது. 64 வயசு உங்களுக்கு சொன்னா என்னோட உங்களுக்கு 3 வயசு தான் கூட. அடிச்சு போட்டுருவோம் மகனே, அடிச்சு போட்டுருவேன் தான். புள்ளண்டும் பார்க்க மாட்டேன். எப்படி இருக்கு சிரிப்பே இந்த கதையை கேட்க எவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? கஷ்டம்தாம்மா. கஷ்டம் தானே. கஷ்டம் தான் போய் கொண்டிருக்கு. என்னோ மட்டிக்கு வந்ததால மட்டிக்கு இப்ப வாரம் எப்படி என்று தெரியுமா? இப்ப ஒரு 10 நாள் தான் வாரம். அப்ப இது இவ்வளவு நாளும் கூனி வடிச்சது இது செய்து திரிஞ்சனா மாவறுத்து அது இதுண்டு உறவு பார்த்தேன் ஒன்று செட்டா மகன் இத போடுங்களா பாப்போம். தங்க ஜெமினி கனெக்ஷன் மாதிரி இருக்கீங்க. வேணாம் சரோஜா தேவி. இத போட்டு மகன் எனக்கிட்ட இருக்கிறதே நான் போட மாட்டேன். இந்த மருந்து கண்ணாடியே போறலையா? என்ன பாசிக்கிறேன்டா போடுவேன். எனக்கு டசில கவலையா இருக்கு. என்ன சீரன்னு சொல்லி அம்மாக்கு என்ன வாங்கி தரியா? என்னத்துக்கு மகனே? மீன் பிடிக்க நானா? நமக்கு இது போதும் ஐயா. அப்ப அந்த போறவங்க என்ன செய்யறாங்க? என்ன தொழில்? அவளும் மட்டியா எடுக்கிறாங்க. மட்டியா 2 பேக் அடிப்பாங்க. செம்மையா இருக்கு. ஒரு சுண்டுன்னு சொன்னா கிலோவா கொத்தா? கொத்து. நாங்க சுண்டு போனி வச்சிருக்கோமே 16 சுண்டு 4 கொத்து. சுண்டெல்லாம் வச்சிருக்கோமே கையோட. 16 சுண்டு ஒரு கொத்து. ஒரு கொத்து இல்ல 4 சுண்டு ஒரு கொத்து. 4 சுண்டு ஒரு கொத்து 600 ரூபாய். 4 சுண்டு. இந்த மாமி இப்ப நாங்க கொத்து சுண்டு இப்ப ரெடி பண்ண. ஒரு கொத்து தான் 1 கிலோவா? அது ஒரு கிலோ கணக்குக்கு வர. கிலோல கொத்து கணக்கு தான் கொடுக்குது. கொத்து கணக்கு. இது கிலோவுக்கு பில் படம் இல்லையா? ஆனா விக்கிறாங்க பாலித்தீன் அது இதுக்கு கிலோவுக்கு விக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருக்கா அளந்து நாங்க நிறுத்து பார்ப்போம் கிலோவுக்கு எவ்வளவு இருக்கேன்டா அதையும் ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிலோ கொடுக்குறீங்க? இது சுண்டு கணக்கு தானே. சுண்டு கணக்கு 5 சுண்டா 6 சுண்டா 7 சுண்டான்னு கேட்டு வாங்கிடுவாங்க. இப்போ சுண்டு கொண்டு வர ஆத்தங்கரைக்கு தப்பி தவறி கறி தட்டுப்பட்டாக்கள் விடத்து வருவாங்க.
2 சுண்டு 3 சுண்டு கேட்டு வருவாங்க பட்டாக்கண்டு இதுலயே கொடுத்துரும் இது வெத்திலே விடுற மாதிரி இல்லனே வேற என்ன ஐயா நமக்கு இருக்கிற சந்தோஷம் அப்ப எனக்கு ஒரு வெத்தில வாங்க வெத்தில இந்த மாமியோட சாப்பாடு ஒரு வந்து கரையால வந்த கைக்கு எங்களுக்கு முதல் கேக்கு தேர் தண்ணி டக்குண்டு சூடாக்கி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கப்ல ஊத்துவோம் ஊத்திட்டு ஒரு துண்டு பனிசை பிச்சு ஆளுக்கு 2 பேரும் சாப்பிடுவோம் அப்புறம் அடுப்புக்கு மேல வெச்சிருவோம் சார் இதுகளை காலையிலே பனிசை வாங்கிட்டு வாரு வேற என்ன இன்னைக்கு மாமி தண்ணி சோறு கொண்டிருந்தா அப்ப இப்படியே பொழுது போகுது காலையில வந்து இந்த டைம் முடிஞ்சு போறப்ப இல்ல நாங்க போற 5 மணி 5:30 மணி ஆகும் போகும் சொல்ல திரும்பி எடுக்கணும் மட்டி இல்ல இன்னைக்கு எடுக்கல நாளைக்கு விடியம் வந்து எடுப்போம் எடுப்பீங்க இப்ப இந்த மட்டியை பிடிக்க போகல காலில் அந்த கபாட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மட்டும் அது கவாட்டி ஆத்துக்குள்ள இல்ல கல்லுக்கு சைட்லாம் கவாட்டி கல்லுக்கு பார்த்துனாங்க இதுல விட்டாது இதுல விட்டாது அளவு இல்லையா இதுல நடந்தங்களவு நம்ம கண்ணங்க கடவுளே அந்த வேறங்கள நாங்க எங்கெங்கெல்லாம் போத்தல் குத்தி வச்சிருக்கேன் இடையில தாழ்ப்பம்மா இடையில என்ன செய்யுங்க இடைக்கு போக மாட்டாங்க வேறங்க அவங்க நிக்கிற தொலைய பாத்தீங்களா இந்த 2 பேரும் அவ்வளவும் களம் அவங்க என்ன செய்யறாங்க சும்மா நீந்துறாங்களா மட்டி எடுக்காங்க மட்டி தான் எடுக்காங்க குளிக்கலாமா நம்ம இறங்கி உப்பு தண்ணி ஐயா உப்பு முருகுது உப்பு முருகுது இறக்கி மதுரை பாட்டுக்கு அது நடுவால போகும் எப்படி இப்ப இல்ல முதல்ல இப்ப ஆள் வரல தண்ணி போட்டுச்சேன்டா அவர் நடுவால போவார் நாங்க ஒரு தாள்ல நின்று வடிப்போம் ஏ மாமி முந்தினாத்து நான் சொன்னேன்னா இல்ல அது தூரத்தால எல்லாம் ஆளால போனது அடாச்சி வருவாக்கிலம் கிட்ட கதைகள் கதைக்காதீங்க சரி கொண்டு போகட்டுமே விடுங்கள அதான் தலைவிதியண்டா போயிட்டு போறேன் நான் இப்ப ஒன்றையும் கவனிக்கிறேன்ல வீட்டையும் யோசிக்கிறேன் நான் வாங்கி தந்த குக்கருங்க பத்துது ஓகே நல்லமா அதுதான் வச்சோம் திரிய மட்டும் மாத்தணும்னு ஓகே ஆயிடுச்சு திரிய மட்டும் மாத்தி அந்த திரி சப்பட்ட திரி தானே அது கொஞ்சம் கஷ்டம் உருண்டை திரியில போட்டு உருட்டி விட்டுட்டேன் என்ன அந்த உருண்டை திரி தான் போட்டிருந்தவங்க அது நூல் திரி ஒழுங்கான திரி எடுக்கணும் அதுக்கு எல்லாம் கலட்டி வீசி போட்டு ஒழுங்கான திரி போய் ஒரு 4000 வாங்கி வந்து எல்லாத்துக்கும் போனுங்க என்ன நடந்தவங்க கூட போனும் சும்மா இருந்தது செத்து போயிட்டு அந்த திரும்ப செஞ்சிட்டீங்களா எவ்வளவு எடுத்தவங்க 600 ரூபாய் தண்ணிக்குள்ள வந்து தண்ணிக்குள்ள போன் வந்து விழுந்தா இந்த யூடியூப் பாக்குற ஆக்களுக்கும் சொல்லி தரேன் உங்களையும் சொல்லி தரேன் தண்ணிக்குள்ள பெரிய போனை தவிர்த்து அந்த பேட்டரியை கழட்டுற போன் நீங்க அரிசிக்குள்ளதான் பூத்து வச்சுருக்கீங்க அதே தான் பூத்துனேன் போன் செத்து போயிட்டு இந்த ஜோகுட்டி இது என்னன்னு தெரியுமா ஆக்கள் பாவிச்ச போன் தான் நான் இடையில தெரிஞ்சவகிட்ட வாங்கி பாவிக்கிற புது போன் இல்லை ஆனா இந்த போன் அந்த மனுஷன் அவர்கிட்ட இருந்து ஆமண்டு ஒரு நல்ல இது ஒன்று போட்டு தந்து 600 ரூபாய் காசு எடுக்கிறனக்கான்னு சொல்லி கவரையும் போட்டு தந்து எடுத்திருக்கேன் அந்த பொடியன்ட்ட தான் எதுக்கும் போவேன்னா ஒரு சின்ன பிரஜை அந்த பொடியன் தான் இதை தந்தோம் ஒரு நம்முடைய இஸ்லாம் சமயத்து பொடியன் வராது பரவாயில்ல அவர் ஹெல்ப் பண்ணிட்டார் அப்ப நாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம் சரியா இப்ப அம்மாக்கு நாங்க வந்த நோக்கம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன கொடுப்பனவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கொடுப்பனவுக்கு வந்திருக்கீங்க நாங்க வளமையா கொடுப்பனவுக்கு வார நாங்க இந்த முறை இப்படி ஒரு கொடுப்பனவுக்கு நாங்க வரல நந்தினி அம்மாவை காணாதனால நாங்க தேடி கண்டுபிடிச்சி வீடியோ அப்டேட் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்து நாங்க சரி சரியா சரி பாய் பாய் தங்க அடிங்க கை போயிட்டு வரையாவே போயிட்டு வாங்கம்மா அம்மா எப்பயுமே கோவிக்கிற ஆள் இல்ல அண்டைக்கும் போன முறையும் வந்து போன முறை அம்மா காசு நான் நின்று போயிட்டோம்மா வருது இல்லைன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை காசு முக்கியம் இல்லம்மா நீங்க வந்துட்டு போனா போதுமுண்டாவும் இதுதான் இந்த பிரச்சனை இப்பயும் பாருங்க எனக்கு சாப்பாட்டுக்கு உண்மையா சரியான கஷ்டப்பட்டுதேன் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கு அதுவும் அவே ஏசுனவன் நீ வா மகள் என்னோட 65 வயசா 64 தாங்க போகுது ஐயா 62ஆம் ஆண்டா எத்தனை வயசு 64 வயசு மாமிக்கு எத்தனை வயசு மாமிக்கு இப்ப 67 சரி நான் வந்த விஷயத்த தந்துட்டு போறேன் கூட கதைக்காம சரியா இதாங்க 5 5 10 10,000 காசு உங்களுக்கு லண்டன் நாட்டுல இருக்கிற நம்மட பீட்டர் அண்ணா உங்களுக்கு வந்து 10,000 காசு தந்திருக்கீங்க அவர் உங்களோட ஒரு புள்ள மாதிரி துவைச்ச உதவி செஞ்சு கொண்டிருக்கீங்க அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிருங்க மகன் நீங்க எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க 10,000 ரூபாய் காசு நான் இதைத்தான் உங்கள்ட்ட எதிர்பார்த்து கேட்டேன் மகன் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அதே மாதிரி உங்களோட புள்ள குட்டிகளோ அம்மா அப்பா சகோதரர் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா
தொடர்ந்து நான் இறைவனை வேண்டிக் கொள்றேன் தங்க, நீங்க நல்லா இருக்கணும்ண்டு. ஓகேவா, சரி. அந்த வகையில் பீட்டர் நாக்கு வந்து பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த உதவியில் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இனி வர்ற காலங்களையும் வந்து செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு வேற என் கதைக்கு இருக்கு அம்மா. இல்ல தங்கம், எனக்கு அந்த அளவுக்கு கதைக்கு இந்த ஒன்றும் இல்லை. மூக்குத்தி எனக்கு தந்தீங்கன்னா சரி, வீடியோ முடிச்சுட்டோம். நமக்கு என்ன கழட்டி தாருங்க. சரியா, ஓகே. இதோட வீடியோ பிடிச்சிக்கொள்ள மக்களே. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெற்று பாய் கைஸ்.